ஒரு ராஜா என்ன பண்ணுறாரு, நகர்வலம் போயிட்டு இருந்தாரு. போகிற வழியில் பார்த்தா ஒரு பிச்சைக்காரியை பார்க்குறாரு. அந்த பிச்சைக்காரியை பார்த்தா அம்புட்டு அழகாக இருந்தா. உடனே ராஜா நினைக்கிறாரு, என்னது ஒரு பிச்சைக்காரி இம்புட்டு அழகாக இருக்காளே அப்படின்ட்டு ராஜா என்ன பண்ணுறாரு, அந்த பிச்சைக்காரியை கல்யாணம் பண்ணி தன்னோட அரண்மனைக்கு அந்த பிச்சைக்காரியை ராணியை கூட்டிகிட்டு வந்துடுறாரு ராஜா. கொஞ்ச நாள் ராஜாவும் ராணி சந்தோஷமாக இருந்துக்கிட்டு இருக்காங்க. கொஞ்ச நாளைக்கு பிறகு பார்த்தா அந்த பிச்சைக்காரியான ராணியோட உடம்பு மெல்ல மெல்ல மெலிஞ்சிக்கிட்டே போய் பொலிவே இல்லாமல் இருந்தா அந்த ராணி. இதை பார்த்தா ராஜாவுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. நம்ம ராணி பிச்சைக்காரி இருந்தப்போ கூட அம்புட்டு அழகாக இருந்தா, அவள் அழகில் ஆசைப்படுதான் நம்மளே கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். இப்போ இந்த அரண்மனையில் ராணிக்கு என்ன குறை, ஏன் இப்படி நாளுக்கு நாள் மெலிஞ்சிக்கிட்டே போகிறான்னு தெரியலேன்னு சொல்லிட்டு ராஜா என்ன பண்ணுறாரு, தன்னோட மந்திரி கூப்பிட்டு சொல்கிறாரு, ஏன் ராணி இப்படி பொலிவே இல்லாமல் நாளுக்கு நாள் மெலிஞ்சிக்கிட்டே போகிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டார் ராஜா மந்திரிக்கிட்ட. இப்போ மந்திரி என்ன பண்ணுறாரு, கொஞ்ச நேரம் யோசனை பண்ணுறாரு. கொஞ்ச நேரம் யோசனை பண்ணிவிட்டு இப்போ சொல்கிறாரு, என்ன சொன்னாருன்னா, ராஜா நம்ம ராணி இருக்க அந்த அறையில் செவுத்தில் மாடம் இல்லை, மாடம் அதாவது வெளியில் விளக்கேற்றி வைப்பாங்களே அந்த மாடம், அந்த ராணி இருக்க அறையில் நிறைய மாடம் தோண்டி அந்த மாடத்தில் ஒவ்வொரு மாடத்துலேயும் ஒவ்வொரு கிண்ணத்தில் சாப்பாடு வைப்போம், தங்கத்துலேயே வெள்ளியில் ஆன கிண்ணத்தில் சாப்பாடு வைப்போம். அதை சாப்பிட்டாங்கன்னா ராணிக்கு உடம்பு சரியாக இருந்தாலும் சரியாக வரும் அப்படின்னு சொன்னார் மந்திரி ராஜா கிட்ட. சரி அப்படியே செய்ன்னு சொல்லிட்டு மந்திரிகிட்ட சொல்கிறாரு. உடனே என்ன பண்ணுறாங்க, ராணி இருக்க அறையில் நிறைய மாடம் தோன்றுறாங்க. நிறைய மாடம் செவுத்தில் மாடம் தோண்டி அந்த மாடத்தில் ஒவ்வொரு மாடத்துலேயும் அந்த வெள்ளி தங்கத்திலான கிண்ணத்தில் ஒவ்வொரு மாடத்துலையும் சாப்பாடு வைக்கிறாங்க. சாப்பாடு வச்சிடுறாங்க. இப்போ ராணி என்ன பண்ணுறா, பசிக்கும் போது அந்த மாடத்துக்கிட்ட போகிறா. கிட்ட போய் இப்போ இந்த மாடத்துக்கிட்ட சொல்கிறான், அம்மா எனக்கு தாயே எனக்கு ரொம்ப பசிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிண்ணத்துலேருந்து சாப்பாடு எடுத்து சாப்பிட்றா கொஞ்சோண்டு. அப்புறம் அடுத்த மாடத்துக்கு போகிறா, அம்மா தாயே ரொம்ப பசிக்குது எனக்கு சோறு போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாடத்துலேருந்து கொஞ்சோண்டு சாப்பாடு எடுத்து சாப்பிட்றா. அப்புறம் அடுத்த மாடத்துக்கு போகிறா. அடுத்த மரத்துலையும் போய் இதே மாதிரி சொல்கிறா, அம்மா தாயே எனக்கு பசிக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சோண்டு சாதம் எடுத்து சாப்பிட்றா. இப்படியே பண்ணிக்கிட்டு இருந்தா. கொஞ்ச நாளைக்கு பிறகு பார்த்தா அந்த ராணிக்கு பழைய உடம்பு வந்துட்டு பொலிவு அழகு வந்துட்டு. இது எல்லாத்தையும் பார்த்துட்டே இந்த ராஜா கோந்துட்டு, நம்ம ராணியை அந்தஸ்து கொடுத்து இவ்வளோ நம்ம வச்சுருந்தாலும் அவளுக்கு அந்த பழைய புத்தி மட்டும் போவே இல்லையே, இவன் என்னோட ராணியாக இருக்க தகுதி இல்லாதவ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிச்சைக்காரியான ராணி என்ன பண்ணுறாரு, ராஜா தன்னோட அரண்மனையை விட்டு அனுப்பிடுறாரு.